வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் பாருங்க 2-3 நாளா இந்த வார்த்தையோட என்னோட பேசிக்கிட்டே இருந்தாரு. உன் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும், நெய்யாய் பொழியும்னு மனசுக்குள்ள ஒரு சமாதானம் பாருங்க. அதே வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். நிச்சயமாய் உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும் இயேசுவின் நாமத்தினால. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லயும் நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். சங்கீதம் 65. சங்கீதம் 65 முழு சங்கீதத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சந்தோஷம் சமாதானம் பெருகும், குழப்பங்கள் தீரும், அவ்விசுவாசம் போகும். இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிங்க, அது அப்படியே உங்களுக்கு உண்டாயிருக்கும். பாருங்க, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவர் சும்மா இந்த வசனத்தை அனுப்பி இருக்க மாட்டாரு, சும்மா நம்ம மனசுல பேசிட்டு இருக்க மாட்டாரு. அவர் ஒரு வார்த்தையை அனுப்புறாரு அப்படின்னா அதன் மூலமாக எல்லாரையும் பிழைக்க வைக்கிறதுக்காக தான் அவர் வார்த்தைய பரலோகத்திலிருந்து இந்த நாள்ல அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, சங்கீதம் 65:9 வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இந்த வாரமெல்லாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளோடையே பேசிட்டு வர்றாரு பாருங்க. நேற்றைய தினத்துல உபாகமம் 8வது அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். அவர் நம்மளை பிரவேசிக்க பண்ணுகிற தேசம், நாம் சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படி ஒரு செழிப்புள்ள தேசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். இன்னைக்கும் பாருங்க, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அவர் நீர் பாய்ச்சுகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தானியம், கோதுமை, மாதுளம்பழம், அத்திப்பழங்கள், ஒலிவ பழங்கள் எல்லாம் நீங்க சுதந்திரிக்க போகிற தேசத்துல உண்டாயிருக்கும். அப்பத்துக்கு குறைவு இருக்காது, தண்ணிக்கு குறைவு இருக்காது, எண்ணெய்க்கு குறைவு இருக்காது. இப்படிப்பட்ட தேசத்துல தான் நான் உங்களை கொண்டு போய் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் இப்படி அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். இப்படி நீங்க வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க ஜெபமாய் சொல்லும் பொழுது நிச்சயமாய் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களோட வாழ்க்கையை இப்படி மாற்றுவார். பாருங்க, உபாகமம் 11வது அதிகாரத்துக்கு வருவோம். உபாகமம் 11வது அதிகாரம் 11-12 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். வானத்திலிருந்து மழை தண்ணீரை குடிக்கிற தேசமா. அங்க வறட்சிங்கிறதே கிடையாது. மலைகள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிறைந்த தேசமா இருக்குமா. அந்த தேசம் எப்படி இருக்குமா, எகிப்துல நீங்க இருந்தது போல இருக்காது. அது பாருங்க, 10வது வசனம் பாருங்க. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். அங்க எகிப்துல காலில் நீர் பாய்ச்சிட்டு வந்தோமா. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற தேசம் எப்படி இருக்க போகுதா, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசமா. வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அங்க தண்ணிக்கோ மற்ற எந்த காரியத்துக்கும் ஒரு குறைவும் இராது. அதுலயே தெரிஞ்சுக்கலாம் இது கர்த்தருடைய சித்தம், இது கர்த்தருடைய திட்டம். நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். பாருங்க, நம்மளை நல்லா வைக்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். பரலோகத்துல போய் நான் நல்லா இருந்துக்குவேன், அங்கதான் இப்படிப்பட்ட செழிப்பெல்லாம் இருக்கும். இங்க இந்த பூமியில நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வனாந்திர வாழ்க்கை தான். பிரியமானவர்களே, நீங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களினூடாய் நடந்து சென்றாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். தீமைகளை எல்லாம் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிற தேவன். பாருங்க, எப்பவுமே நம்ம பஞ்சத்துல இருக்கிறது அது தேவனுடைய திட்டம் கிடையாது. அந்த பஞ்சத்துக்கு நடுவுல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பஞ்சத்துல நம்மளை செழிக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த பஞ்சத்துல அவரை பார்க்கும்போது, அவரை நம்பும் போது, அவரை ஆதாரமாய் வைக்கும் போது உங்களுடைய எல்லா கஷ்டங்கள்லையும் அவர் தான் உங்களுக்கு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே
அந்த செழிப்பை நீங்க அனுபவிப்பீங்க பிரியமானவர்களே. இந்த வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது பாருங்க. சங்கீதம் 46:4 பாருங்க. சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். 5வது வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த காலை வேளையில அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லையே, என் குடும்பம் இப்படி இருக்கே, என் கணவன் என் மேல சந்தேகப்படுறாரு, என் பிள்ளைகள் என் மேல சந்தேகப்படுறாங்க, என்னுடைய குடும்பம் வனாந்தரத்தை போல இருக்கு, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தரை நீங்க நம்பும் போது, அவருடைய வார்த்தைகளை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறும் பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க. அடுத்தது 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷத்துல ஆண்டவர் பாருங்க, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 11 இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கு. 2 நாளாகமம் 16:9 இன்னொரு அற்புதமான வசனம் இருக்கு. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. உங்களுக்கு நல்லது செய்யும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் பிலிப்பியர் 4:6-7 போடப்பட்டிருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களை செழிப்பாக்கி உங்களை சந்தோஷிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில துக்கம் கவலை வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களோட கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இது எல்லாமே வசனம் பாருங்க. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கைய அவர் செழிப்பாக சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ பணம் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, வீடு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. உண்மையான சந்தோஷம், சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 104:13 பாருங்க. சங்கீதம் 104:13. இதெல்லாம் நம்ம செழிக்கிறக்கான வசனங்கள். நேற்றைய தினத்துல பார்த்தது போல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். 104:13 வசனம் பாருங்க. தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. கர்த்தர் செய்யற கிரியைகள், அவர் செய்யற நன்மையான காரியங்கள்னால பூமி திருப்தியாயிருக்காம். இன்றைக்கு நீங்க குறைவோடு இருக்க, எங்க வீட்டுல இவ்வளவு குறைவு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நிறைவாகிய கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்றைக்கு இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க, நம்புங்க. உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும். ஏன்னா பூமிய அவர் கிரியைகள்னால அவர் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார் பாருங்க. திரும்ப உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. 14வது வசனம் பாருங்க. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மிருகங்களுக்கு புல்ல கொடுக்கிறாரு, மனுஷனுக்கு தானியத்தை கொடுக்கிறாரு. அப்ப தானியத்துக்கு, கோதுமைக்கு, எண்ணெய்க்கு எதுக்குமே குறைவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்க வீட்டுல எண்ணெய் குறைவா இருக்கா, மாவு குறைவா இருக்கா? போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. என்னுடைய பாத்திரத்துல மாவு குறையறதில்ல, எண்ணெய் குறையறதில்ல இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு பக்கெட்டா தொட்டு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல ஜாமானம் நிரம்புது, ஜாமானம் நிரம்புது. காசு இல்லைன்னு நினைக்காதீங்க, யார்கிட்ட போய் கடன் வாங்கலான்னு யோசிக்காதீங்க.
நிறைவாகிய தேவனை பேசுங்கள். அவர் பூமியை விசாரிக்கிற தேவன், உங்கள் குடும்பத்தை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நல்ல கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை திருப்தியாக்குகிற தேவன், ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துகிற தேவன். உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். சங்கீதம் 65 நம்ம படிச்சோம், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். ஒவ்வொரு நாளையும் அவர் நன்மையினால முடிசூட்டுகிற தேவன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.